இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ரீசார்ஜ் கட்டணங்களை 10% வரை உயர்த்த வாய்ப்பு. 5G திட்டங்களுக்கான கட்டணங்களையும் உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். ₹2000 மேற்பட்ட UPI பரிவர்த்தனைகளுக்கு GST வரி விதிக்கப்படும் என பரவும் தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு. UPI பண பரிவர்த்தனைகளுக்கு GST வரி விதிப்பது தொடர்பாக எந்த பரிசீலனையும் இல்லை எனவும் விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹200 உயர்வு. ஒரு சவரன் தங்கம் ₹71,560 விற்பனை. கரூர் மாவட்டத்தில் மீண்டும் சதமடித்த வெப்பம். கடந்த 10ஆம் தேதி 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவான நிலையில் மீண்டும் 101.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக பெய்த மழை. ஸ்ரீவைகுண்டம், திருச்செங்கோடு, திருப்பத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். குடியரசுத் தலைவர் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பல ஜனநாயக விரோத சக்திகளை உலுக்கியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒன்றும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியில் சிறப்பாக ஆட்சி நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலாளர் குறித்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பெருமிதம். அதிமுக பாஜக கூட்டணி பற்றிய கேள்விக்கு இன்று விடுமுறை என பதிலளித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அதிமுக பாஜக வெற்றி கூட்டணியா என்ற கேள்விக்கும் பதிலளிக்காமல் சென்றார். (2026) சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. அமித்ஷா செல்லும் இடமெல்லாம் வெற்றி பெற்று வரும் நிலையில் தமிழகத்திலும் வெற்றி உறுதி என நம்பிக்கை. தான் யாருடனும் கூட்டணி சேர மாட்டேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். பாஜக கூட்டணியில் சீமான் சேர வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் மறுப்பு. சென்னை புறநகர் மின்சார AC ரயில் சேவை காலை 7 மணிக்கு கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு வரை இயக்கப்பட உள்ளது. இரு மார்க்கத்திலும் 3 முறை AC மின்சார ரயில் இயக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. IPL தொடரின் 34வது லீக் ஆட்டத்தில் டிம் டேவிடின் அதிரடியால் பெங்களூரு அணி 14 ஓவர்களில் 95 ரன்கள் சேர்ப்பு. பஞ்சாப் அணி வெற்றி பெற 96 ரன்கள் இலக்கு. தன் மீது சாதிய ரீதியில் தாக்குதல் நடத்தப்படவில்லை என மாணவன் சின்னதுரை விளக்கம். இன்ஸ்டாகிராமில் பழகிய நபர்கள் அழைத்த இடத்திற்கு சென்றபோது தாக்குதல் நடத்தி செல்போனை பிடுங்கியதாக தகவல். உண்மைதானமா நீங்க சொல்றது? ஏன்னா இல்ல நாங்க எதாவது போராடலாம் தேவையில்லைல்ல. கன்ஃபார்மா? சரி, உடம்பு பார்த்துக்கப்பா. வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டத்தை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டம். வக்ஃப் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன முழக்கம். விசேஷ தினங்களில் மருதமலை முருகன் கோவிலுக்கு காரில் வருபவர்களுக்கு அனுமதி இல்லை என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. பக்தர்கள் படிக்கட்டுகள் மற்றும் கோவில் பேருந்தை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தல். சென்னை தியாகராய நகரில் இளம் பெண்ணிடம் தவறாக நடந்த இளைஞரை கம்பத்தில் கட்டி வைத்து உதைத்த பொதுமக்கள். நடந்து சென்ற பெண்ணை பின்தொடர்ந்து சென்று கன்னத்தை கிள்ளி ஐ லவ் யூ சொன்ன இளைஞர்.
திருவாரூரில் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய டிவி 6 மாதங்களுக்குள் பழுதானதாக வழக்கு. புதிய டிவியும் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழங்க சாம்சங் நிறுவனத்திற்கு நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. பழனியாண்டவர் கலை கல்லூரியின் வணிகவியல் துறை பேராசிரியர் கௌதமன் சஸ்பெண்ட். மாணவர்களை தாக்குவது போன்ற வீடியோ வெளியான நிலையில் கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை. நான் கேட்பது அழுகை இல்லை, தமிழ்நாட்டின் உரிமை. தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு கொடுத்தாலும் அழுகிறார்கள் என பேசிய பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம் என்று அமித்ஷாவால் பட்டியல் போட முடியுமா என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி. அமித்ஷா அல்ல, எந்த ஷா வந்தாலும் தமிழகத்தை அசைக்க முடியாது என்றும் சபதம். மிரட்டுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல, அமித்ஷா அல்ல, எந்த ஷாவா இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை உங்க திட்டம் பலிக்காது. சென்னையில் குழாய் மூலம் வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டத்திற்கு ஒப்புதல். 48 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் அனுமதி. கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழுவை அமைக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை. குற்றவாளிகள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் என நீதிபதி கருத்து. தென்காசி அருகே இளைஞர் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். தப்பி ஓட முயன்ற குற்றவாளியை பிடித்து மாவுக்கட்டு போட்ட காவல்துறை. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பிற்கு 60 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணி தீவிரம். போக்குவரத்து நெரிசலை சரி செய்வது மற்றும் குற்றச்சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் நடவடிக்கை. ஹைதராபாத்தில் பலத்த சூறைக்காற்றுடன் திடீரென பெய்த கனமழை. மரங்கள் முறிந்து விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. செயற்கைக்கோள் அடிப்படையிலான சுங்க கட்டண வசூல் குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. மே 1 முதல் செயற்கைக்கோள் அடிப்படையிலான சுங்க கட்டண வசூல் நடைமுறைக்கு வருவதாக தகவல் பரவிய நிலையில் மத்திய அரசு விளக்கம். அமெரிக்க பயணத்தின் போது எலான் மஸ்குடன் புதுமை மற்றும் தொழில்நுட்பம் குறித்து கலந்துரையாடியதாக பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. அமெரிக்காவுடனான கூட்டுறவை மேம்படுத்துவதில் இந்தியா தொடர்ந்து உறுதியாக உள்ளதாகவும் பிரதமர் கருத்து. ஏமனில் உள்ள துறைமுகத்தில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல். 74 பேர் உயிரிழந்ததாகவும் 171 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஆயுத குழுவான ஹூதி அறிவிப்பு. வசூலில் சாதனை படைத்து வரும் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் உலகளவில் 200 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பாலிவுட் நடிகர் சன்னி தியோல், ரந்தீப் ஹூடா உள்ளிட்டோர் நடித்த ஜாட் படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கம். கிறிஸ்துவ மத உணர்வுகளை புண்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் காட்சிகளை நீக்கிய படக்குழு. சூர்யா நடிப்பில் உருவாகும் ரெட்ரோ படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் உருவாகும் ரெட்ரோ திரைப்படம் மே 1 வெளியாகிறது.